வைசரான் மக்களே, யூடியூப் சேனல் மக்களே, உங்களுக்கு நன்றி வணக்கம். என்னன்னாக்கா காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தேன், அவலைக்கு பண்ணியிருந்தேன். ப்ளஸ் அந்த குக்கரில் இருக்கிற ரைஸ் வந்து எங்கள் வீட்டு 3 டாக் இருக்குதுங்க. ஒன்று பேர் வந்து இது சாக்கோ, இன்னொன்று பேர் மேக்கோ, இன்னொன்று பேர் வந்து டெடி. மேக்கோ வந்து சிஜு, இது சாக்கோ வந்து இது பூடல், டெடி வந்து லேப்டாப்ஸோ. 3 பேர் இருக்கிறாங்க. 3 பிள்ளைங்க, அவங்க ஒரு 3 பிள்ளைங்க, எனக்கு 4 பிள்ளைங்கள, அவங்க ஒரு 3 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க. காலையில் அவங்களுக்கு தான் சமையல் செய்கிறோம். அது குக்கரில் சிக்கன் போட்டு அவங்களுக்கு வச்சுட்டுன்னா அதை வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் அவளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுங்க, அது ஒன்று. 2 அது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் மக்களே, நல்லாயிருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஹெல்த்தி, அது ஸ்வீட் பொட்டேட்டோ சிலர் பிடிக்காது, ஆனால் நல்லதுங்க. குழந்தை 6 மாதத்து குழந்தைக்கு கூட மேஷ் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு அது கொடுங்க, குழந்தைக்கு கொடுங்க. நீங்களும் பெரியவங்க சாப்பிடுங்க, வயசானவங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவளைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு டீ பண்ணிட்டோங்க. அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது காலை பிரேக்ஃபாஸ்ட். அது இப்போ லஞ்சுக்குள்ளாக வந்துக்கிறோம். சிம்பிள் லஞ்ச் தாங்க இன்றைக்கி, ரொம்ப ஹார்டாக இல்லை. ஏன்னா நேற்று ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, தால் ப்ளஸ் ரைஸு. அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளாக செய்யலான்ட்டு கடவுளுடைய வார்த்தையை போஸ்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு இந்த குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை வச்சு தான் தேவனுடைய வார்த்தையை சொல்ல போடுறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நீங்களா யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருப்பதாக, கர்த்தர் கரம் உங்களோடு இருப்பதாக. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, கமான் ஸ்டார்ட். மக்களே பாருங்க, இது வந்து ரசம் பண்ணுறேன் இன்றைக்கி. ஏன்னா நேற்று கொஞ்சம் ஹார்டாக மசாலெல்லாம் வச்சு சாப்பிட்டேன் இல்லையா, டைஜஸ்ட் ப்ராப்ளம். அது டெய்லி அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நம்ம ஒரு நாளைக்கு சிம்பிளாக சாப்பிட்லாம். அதனால் ஒரு மிளகு சீரகம், இது பாருங்கள், இந்த கல் இன்னும் குத்துலமாக நசுக்கி மிளகு சீரகம் நசுக்கி வச்சுக்கிறேன். ஆமாங்க. காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு, தாளிப்புக்கு உப்பு தேவைக்கு போடலாம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் லிட்டில் பிஞ்ச் தனியாக போடலான்னு வச்சுருக்கிறேன். பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வெந்தயங்க, இது 2 வெந்தயம், இவ்வளோ போடுறதில்ல, சும்மா ஒரு 2 ரசத்துக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். இது மஞ்சள் தூளுங்க, இது மஞ்சள் தூள். கடுகு போடணும். எல்லாம் பண்ணாதீங்க, ஈஸி மெத்தட். எப்படி தெரியுங்களா? இங்கே இருக்குது பாருங்க, இது கொஞ்சம் ஓப்பனில் விட்டுடுங்க. போடும்போது வெறும் இது போட்டுட்டு விட்டுடுங்க. க்ளோஸ்லாம் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அதெல்லாம் வேண்டாத விஷயம். இதில் வந்து நீங்கள் கடுகு போட்டுருந்தாக்கா சும்மா லைட்டாக பாருங்கள், தெரியுதுங்களா ஹோல்ஸு? அவ்வளோ இருந்தால் போதும். கொஞ்சம் கடுகு போட்டுடலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். நான் இந்த மாதிரி தான் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கடுகு எல்லாம் போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகுதுங்க. ஏன்னா அதான் தேடணும், தொறுக்கணும், பாட்டில் திருப்பியும் மூடணும், அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. அதனால் ஈஸியாக பண்ணிக்கணும். இது நீங்களும் பண்ணிக்கோங்க மக்களே, நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வந்து குக்கிங் சேனல், தியா அபிகள் குக்கிங் சேனல், கர்த்தர் கொடுத்த குக்கிங் சேனல் மக்களே. கர்த்தருக்கு நன்றி. அடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பப்பாய் பழம் வாங்கினேன், தட்டி. இது ரொம்ப நல்லது மக்களே, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பப்பாய் நம்ம சாப்பாடு சாப்பிட்டு பப்பாய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆமாங்களா? அதை கிழங்க சொன்னேன் இல்லைங்களா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுவும் நல்லது, இதுவும் நல்லது. எல்லாம் ஹெல்த்தி. இது தான் காட்டுறேன் உங்களுக்கு. பப்பாய் பழம் இது சாப்பிடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பப்பாய் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாருக்கும் இஷ்டம். சிலர் பிடிக்கிறதுல அது ஸ்மெல். என் பேத்திக்கு பிடிக்காது, அபிகளுக்கு. அந்த மாதிரி தான் ஹைலைட் இல்லைங்களா இந்த கிச்சனில், குக்கிங்கில். அவங்க இதை ஸ்மெல்லை பார்த்தாலே அவங்க மம்மியும் அதுவும் ஓடுவாங்க, ஐயோ பப்பாய் வாசனை எனக்கு பிடிக்காத மம்மி அப்படின்னு. ஆனால் நான் சாப்பிடுவேன், என் மகனும் சாப்பிட மாட்டேன், நானும் என் தங்கச்சி தான் சாப்பிட்றது. அதனால இது ரொம்ப நல்லது, சாப்பிடுங்க. ஓகே மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தியா அபிகள் சேனல். இந்த குக்கிங் செய்கிறது வந்து பெங்களூர்லேருந்து செய்யுதுங்கிறேன் நான். இப்போ சொல்லுங்கள்.
இந்த குக்கிங் வந்து குக்கிங் சேனல் தியா பீகல் குக்கிங் சேனல் இல்லைங்களா? இது ஏசப்பா தந்தது. அவர் நாம தான் ஃபர்ஸ்ட் மகிமே பண்ணும். ஆமாங்க. நெக்ஸ்ட் வந்து தியா பீகல் ஐடியா இது. ஓ சூப்பர். அந்த அம்மா பெரியவங்க, அவங்களுக்கு 8 years. ஆமாங்க. 80 வயசு ஒரு டேலண்ட்டை வச்சு என்கிட்ட சொன்னாங்க. ஆமாங்க. நிஜமா நம்ம ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணலான்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு? அந்த குட்டி அம்மா தான் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். அவங்க மூலியமா தான் இது 3வது நாள் வீடியோ போட்டுருக்குறாங்க. சூப்பர். அந்த அம்மாவுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. என் பேரன் கேல்வின்னு, இன்னொரு பேத்தி பேர் வந்து ஃபேத் மிராக்லின். அவங்களது ஒரு நாள் டெஸ்டமனி சொல்கிறப்ப கேளுங்க, அசந்தடுவீங்க நீங்கள். அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்த குழந்தை அது. அவங்களெல்லாம் நீங்கள் பெஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுங்க. குக்கிங்குள்ளே போகலாங்களா சகோதரி சகோதரிகளே? போகலாங்க. ஓகே காட். பாருங்கள், ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இது வந்து ரசத்துக்குங்க. ஆமாங்களா? ரசத்துக்கு. ஆனால் ஆக்சுவலி ஸ்டீலில் தான் செய்யணும். இது ஒரு விதமான பானைங்க இது. ஆமாங்களா? இது ஒரு விதமான பானை. இதோடைய ரேட் வந்து 1800 rupees இது. ஓகே. அதனால இந்த பானை மாதிரி இருக்கிறதுனால ஒன்றும் அவரில் நான்ஸ்டிக் இல்லைங்க இது. ஆமாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி கோட்டிங் இது பாட்டு மாதிரி. அதனால இதில் ரசம் பண்ணுற ஸ்டீலில் இன்னொரு வாட்டி காமிக்கிறோங்க. ஸ்டீல் இதெல்லாம் எடுத்து வச்சு இப்போ அரிசி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து உப்பு போடுற மக்களே, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, உப்பு பாருங்க. உங்களுக்கு உப்பு போடாதவங்களும் சாப்பிட்றீங்க, உப்பு போட்டும் சாப்பிட்றீங்க இல்லைங்களா? அதனால இது லைட் ஆன் பண்ணுறேன். ரைஸ் இது ஓகேவா? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ரசத்துக்குங்க. ஓகே ஓகே. இது பாருங்க மக்களே, ரசத்துக்கு புளியும் தக்காளியும் வேக போடுறதுக்கு வச்சிருக்கிறேன். புளி தக்காளி வேக வச்சு ஸ்டைலு, அது ஒரு ஸ்டைலு. ஒருத்தர் வந்து அப்படியே பிழிஞ்சு கையில் எனக்கு அவ்வளோ சக்தி இல்லை மக்களே, கையில் புளிகிற அளவுக்கெல்லாம். இது கர்த்தருடைய சேனலு, ஏதோ கொடுத்த பெல்லத்தில் ஏதோ செய்கிறேன் நான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இது வந்து வேக வச்சு செய்கிறேன் நான். ஓகே 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 மக்களே, பற்ற வைக்கிறேன். இது என்ன மேடம்? இது வந்து மக்களே எண்ணெய் ஊற்றிட்டாங்களா? ஊற்றுங்க. பாருங்க மக்களே, எண்ணெய் கொஞ்சம் தான் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய், கோல்டு வின்னர் நல்லெண்ணெய். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இதயம் நல்லெண்ணெய் இருக்குது, சூப்பர் சன்ஃப்ளவர் இருக்குது, அப்புறம் கோல்டு வின்னர் இருக்குது. ஓகே ஓகே. நான் யூஸ் பண்ணுறது இது தான், கோல்டு வின்னர் தான். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். சூப்பர். அதனால இது கடுகு போட்டுக்கலாங்களா மக்களே? போடுங்க மேடம். ஓகே. பாருங்க, கடுகு போட்டுக்கினேன். பெருங்காயம், MTR பெருங்காயம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் பெருங்காயம் தான் மனமாக இருக்கும். மாத்திரம் டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே பொரிச்சு வேணும். எனக்கு ரொம்ப இஷ்டம் பொரிச்சு செய்தால் ரசம் ஒரு மாதிரி நல்லா ஒரு ஷைனிங் வரும். ரசத்தில் மேலே எண்ணெய் இருக்கும். அந்த பொரிஞ்சு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்ல குட் ஸ்மெல்லு. அதனால பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டு தேவைக்கேற்றது. பாருங்க, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, லாஸ்ட்டில் கொஞ்சம் இலை தூவிக்கலாம், கொத்தமல்லி. இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஓகே ஓகே. கொஞ்சம் கடுகு வெடிட்ட மக்களே. கடுகு சுத்தமாக வெடியில. ஓகே ஓகேங்க. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட பேசுறதுனால. இது சட்டி காஞ்சிட்டு இருக்குது, அதனால கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை பாருங்கள். இப்போ எவ்வளோ சவுண்டு வருது பார்த்தியா? படப்படான்னு என்ன செய்யணும், நல்லா இருக்காதுங்க. இருக்குது கருப்பில் போட்டுங்க, வேணும். இது பார்த்தீங்களா? சும்மா கொஞ்சம் அவ்வளோ போதும். பூண்டு இது ஒரு 2 பூண்டுங்க நசுக்கி வச்சுக்கிறேன். பூண்டு ரொம்ப நல்லதுங்க ஹார்ட்டுக்கு. அதனால் சொல்கிறேன், பூண்டு சாப்பிடுங்க நிறையா. பூண்டு எவ்வளோ சாப்பிட்றீங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். பூண்டு ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த்து. பார்த்துக்கோங்க, நல்லா இது பண்ணுங்க. சரிதான் மக்களே. ரசத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கல்ல, கடுகு கருவேப்பிலை
காஞ்ச மிளகாய், பூண்டு ம் இதெல்லாம் பாருங்களேன். என்ன செய்யலாம், பச்சையாக போட்டு செய்யுதோ ஓகே ஓகேங்க. எல்லாம் நசுக்கி போட்டு தாளிக்கிறாங்க. அது ஒரு நல்ல ரசம் தான். ஓகே ஓகே. எல்லாமே நல்ல ரசம். ரசத்தில் எதுவுமே கெட்டு சொல்ல சூப்பர். ரசம்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரசம் 2 நாள் வச்சுன்னு சாப்பிடுவேன். நல்லா கிளாஸில் ஊற்றி குடிக்க ஜீரணம் அப்படி ஆகுங்க அது. அதனால இதை ரசத்துக்கு இப்படி போட்டிருக்கோங்க. புளி தக்காளி வெந்துன்னுக்குதுங்க மக்களே. புளி தக்காளி பாருங்க. பாருங்க guys. புளி தக்காளி வெந்துன்னு இருக்குது. ஒரு 2 டமாட்டா தாங்க போட்டேன். கொஞ்சம் புளி, அந்த புளி வெந்துங்குது. அது கொஞ்சம் வச்சு வெந்துட்டாக்க என்ன ஆகும்னு சொல்லுங்க, அது போயிடும். புளி தக்காளியோட பச்சை வாழை போயிடும். ஓகே. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஒழுகு சீரகம் தட்டி வச்சுருக்குங்க, அது போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கம்மா வாசனை அடிக்குது. கம்ம அடிக்குதான் பாருங்க பையனுக்கு, கேமராமேனுக்கு. எங்கள் பையன் தான் அவன், கேமராமேன் இல்லை, எங்கள் பையன் தான். சக்தி அவன் பேர். நம்ம சர்ச்சில் இருக்கிறான் அவன். எங்கள் வீட்டில் தான் இருக்கிறேன். நாங்கள் தான் ஒரு வளர்க்குறோம். எங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க அவன். ஓகே, ரசத்தை ஆஃப் பண்ணிட்டங்களா? ஓகே, பாருங்கள் மக்களே, ரசம் கொதிக்குது. கொஞ்சம் கொச்சா போதும், ஏன்னா அந்த பச்சை வாசனை போதும் இல்லையா, அதனால ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து வெந்து வந்துடுச்சு இல்லைங்களா, ஃப்ரை ஆகி ஃப்ரையில் ஊற்றலாம். பாருங்கள் மக்களே, பாருங்கள் கொதிக்குது. பாருங்க எப்படி கொதிக்குது. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாமா? ஓகே மக்களே, போட்டேன். கொஞ்சம் சும்மா கொஞ்சம். இப்போ தேவைக்கு ஏற்ற தண்ணி. இப்போ தக்காளியோட வர கறிக்கணும் இல்லைங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் இதாகட்டும். பாருங்க, 1 டைம் ஆச்சுங்களா. ஃபஸ்ட்டு போட்டது ஹாட் வாட்டர், கொச்ச தண்ணி. இது நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம். எதுக்குனாக்கா இது கொஞ்சம் ஆறணும் இல்லைங்களா, சூடாக கை போட்டு கறிக்க முடியாது. அதனால கொஞ்சம் தண்ணி போட்டு இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. கரிச்சி இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே ரசம். ஐ லவ் ரசம். சாரி கைஸ், இங்கே எது செய்தாலும் நெடி வடிச்சுக்கோங்க. எது செய்தா கொஞ்சம் ரசமாக குடிங்க. நல்ல இங்கே பாருங்க கைஸ், ஊற்றுறாங்க. ஊற்றிட்டோம். இன்னும் ஒரு முறை பாருங்க, கரிச்சிட்டு இருக்கிறேன். தெரியுதுங்களா கறிக்கிறது? தெரியுதுங்க. அவ்வளோ பெல்லம் இல்லை மக்களே, சும்மா கொஞ்சம் அப்படி கறிக்கிறேன். எனக்கு கர்த்தர் கொடுத்த பெல்லத்தோடு ஓகேங்க போடுனாரு. அவர் கொடுத்த பெல்லம் தாங்க இந்த புளி கறிக்க கூட எனக்கு ஆயிடுச்சுங்களா. ஓகேங்க. இப்போ இன்னொரு முறைங்களா, ஃபைனலாக கரைச்சி அப்படியே போட்டுருந்தோங்க. ஓ சூப்பர். அப்படியே போட்டுருந்தோம். அதை உடனே எடுக்கக்கூடாதுங்க, அதில் தான் இருக்கிறது ஸ்ட்ரென்த்து. அதை எடுத்துட்டா என்ன இருக்குது, புளி தக்காளி கரைச்சி ஊற்றிட்டோம். அதில் தொக்கா கொஞ்சம் அப்படி பாருங்க, முக்கா உடுமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, தக்காளி பாருங்க இருக்குது, புளி இது அந்த ருசி இதில் இறங்கணும் இல்லைங்களா. இப்போ இதில் ஊற்றிட்டோங்க. ஓகேங்க, ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து போட்டுக்கலாம். பாருங்க கைஸ், நசுக்கி வச்சுக்கிறோங்க. காட்டுனா பயங்கர காட்டு, டிஸ்டர்பாக இருக்குங்க. எக்ஸாஸ்ட் இருக்குது, யூஸ் பண்ணல. ஏன்னாக்கா ஜன்னலும் இருக்குது, காற்றடிச்சேன்னா அதுங்க சிம்மில் வச்சா ஸ்டவ் ஆஃப் ஆகுதுங்க. பாருங்க கைஸ். அதனால தான் ஸ்டவ். உப்பு பாருங்க, உப்பு தேவைக்கேற்ற உப்பு போடலாமா. எவ்வளோ உப்பு அவ்வளோ போடலாம் வச்சுங்களா. அவ்வளோ தேங்களா எல்லாம் வறுத்துட்டு போடுறத பார்த்துக்கிறீங்க. சும்மா ஒரு பெண் ஆச்சி ரசம் பவுடருங்க இது. இந்த பவுடர் போட்டால் இன்னும் ரசம் டாப்பில் இருக்குங்க. இது கொடுத்துக்கிறாங்க பாரு, மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம் இப்படி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் இந்த பவுடர் போட்டால் அந்த ரசத்தோடு வேறு மாதிரி வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். இது வித்த மக்களே கொஞ்சம் ரசம் கொஞ்சம் திக்னஸ் கூட கிடைக்குது இது போட்டால். பாருங்க, ரொம்ப அவ்வளோ போதுங்க. ஏன்னா நேற்று மீன் ஃபிஷ் கறி, ஃபிஷ்ஷு ஃப்ரை என் மகன் சாப்பிடவே இல்லைங்க மக்களே.
செஞ்சு வச்சுட்டு அவர் போயிட்டார் ஊழியத்துக்கு. எங்கேயோ ஊழியக்கார என் மகன் கத்தல் கொடுத்த மகன் சாப்பிடவே இல்லைங்க மக்களே. அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு செய்தேன். அவன் தான் மீனெல்லாம் வாங்கி கொடுத்தான். என் பையன் சாப்பிடவே இல்லை. கேட்டா மம்மி நான் வெளியே சாப்பிட்டுட்டேன். ஓகேங்க. வேலை மேலே இது ஊழியத்துக்கு போகிறார் அவர். ஊழியக்காரங்க கத்தல் கொடுத்த மகன் அவர். ஊழியக்காரங்க மக்களே, ஒரு நாள் என் மகனை பற்றி போடுறவங்க. அவர் எப்படி ஊழியக்காரன் ஆனார். 36 வயசு அவருக்கு. அவர் ஊழியக்காரனாக்குறாரு. மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைக்குது அவருக்கு. மருமக ஒரிசா டெலிவரி ஆகிட்டு பெங்களூரில் டெலிவரி பார்த்துன்னு ஒரிசாக்கு போய்க்கிறாங்க. இப்போ 8 மந்த்ஸ் எங்கள் பேபிக்கு, என் மகன் குழந்தைக்கு. அந்த அம்மா நவம்பரில் வருவாங்க குழந்தைக்கு. எங்கள் மருமகளே பேத்தியெல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. அவர் சாப்பிடலவங்க அவர். இப்போ கூட பிரேக்ஃபாஸ்ட் அவளைக்கு சேர்ந்துட்டு வாமக சாப்பிட வேணாம், ஜிம்முக்கு போயிட்டு இந்த மம்மி. பாருங்க மக்களே, ரசம் எப்படிக்குது. இன்னும் குழம்பு எவ்வளோ நல்லா வேண்டியாகும் ரசம் இப்போது சும்மா கொஞ்சம் கொச்சிட்டு வந்து எடுத்துடலாம்ப்பா. பாரு மக்களே, இது வந்து ரைஸ். பாருங்க, நாங்கள் ஜாஸ்தி ரைஸ் சாப்பிடுவோம். 1 டைம் ரைஸ் மக்களே, 1 டைம் தான் ரைஸ் சாப்பிடுவோம். நைட்டில் எதனா சப்பாத்தி தோசை அப்படி டிஃபன் சாப்பிட்டுக்குவோம். ரைஸ் ஒண்டி. இது வந்து 4 பேருக்கு. இது சக்தி, எனக்கு, என் தங்கச்சிக்கு, என் மெயின் யூடியூப் சேனல் ஓனரு தியா வீகல், என் பேரப்புள்ள. என் பேரனும் இருக்கிறான், அவனும் ஒரு நாளைக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. அவர் ஸ்கூல் போயிட்டுருக்கிறாரு. இந்த அம்மா ஸ்கூல் போயிட்டு 4 மணிக்கு வருவாங்க. அவங்கள போய் வேனில் வந்து இங்கே இறங்குவாங்க. ரிட்டன் வந்து அவங்கள 7 மணி வரல இங்கே தான் நாங்கள் வச்சுக்குவோம். அவங்க வீடு பின்னால் தாங்க. என் மருமக 7 மணிக்கு வருவார். வந்து அப்போ காரில் கூப்பிட்டுன்னு போயிடுவார் பின்னால் சைடு. அது வரல எனக்கு பேத்தி ஏன் கூட தான் இருக்கும். இது 3 பேர் சாப்பாடுங்க. ரைஸ் 1 டைம் தான் மக்களை சாப்பிட்றது. நானுன்னு இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் சிஸ்டர் ஒன்று இருக்கிறாங்க, பவுலின் அவங்க பேர். நான் நத்தி, என் பேத்தி தியா அபிகல், அவங்களுக்கு 4 பேர் சாப்பிட்றோம். இது வந்து ரசம் ரெடி ஆகிடுதுங்க. பார்க்க மக்களே, ரசம் கொதிக்குது பாருங்க. இங்கே தெரியுதுங்களா? இங்கே பாருங்க. பபுள்ஸ் லைட்டாக வந்துங்குது பாருங்க. கொஞ்சம் கொதிக்கணும் ரசம். எல்லாரும் சொல்லுவாங்க கொதிக்கணும்னா கொத்தமல்லி பச்சை வாசனை, தக்காளி பச்சை வாசனை. அது எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. நான் கொஞ்சம் கொதிக்க வச்சு தான் சாப்பிடுவேன். அதனால ரசம் அயன் இருக்குதுங்க. ஒயிட் ரைஸ் பாருங்கள் அயன் இருக்குது. இன்னொரு ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஓப்பன் பண்ணுங்க பாருங்க. இது வந்து பெரிய கருணைக்கிழங்கு இருக்கு. அதுங்க வேக வச்சுட்டு எங்கள் வீட்டில் வேலை செய்யுதுங்க. க்ளீனிங் பண்ணிட்டு அது ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அலர்ஜிங்க மக்கள். இந்த கிழங்குல கை வச்சா அலர்ஜி கையெல்லாம். அதனால நான் சொன்னேம்மா கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணினா, இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணி வச்சு எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சு. நான் உள்ள பெட்ரூமில் பைபிள் படிச்சிருந்தேன். கட் பண்ணி சொல்லுது ஆண்டி, நான் கட் பண்ணி வச்சுட்டு உள்ளே இருக்கும்போது எனக்கு கேட்டுச்சு, ஆண்டி பெருசாக கட் பண்ணுமா சின்னதாக? நான் கொஞ்சம் சின்ன சைஸ் கட் பண்ணுமா. அது இந்திக்கார புள்ள சொல்லி தோட ஸ்மால் பீஸ் கட் கரோமா. ரோஷினி, அது பேர் ரோஷினின்னு சொன்னேன். அது பயங்கரமாக ஸ்மாலுங்க பாருங்க. தாங்க சூப்பர் இல்லைங்களா? இதில் வந்து கழுவிட்டு நல்லா ஒரு ஆவி வேக போட்டுறணும். ஓகே. போட்டு உப்பு போட்டு மஞ்சாத்தூள் போட்டு வேக போட்டு ஸ்டைனர் பண்ணி நல்லா கழுவிட்டு பீஸாக கட் பண்ணி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, ஒரு பிஞ்சு தனியாத்தூள், உப்பு தேவைக்கேற்ற உப்பு, லைம் போட்டுக்கிற மக்களே. இதில் லைம் போட்டுக்கிற நல்லதுங்க. சாப்பிட பிடிக்கும். சிலர் சாப்பிட்டா தொண்டையில். எங்கள் தங்கச்சிக்கும் என் 2வது பொண்ணு ஷீவா இருக்கிறா, அவளுக்கு ஆகாது இது. அதனால ரசம் பாருங்க மக்களே ரசம் கொத்தி வச்சு சாப்பாடு பாருங்க. இவ்வளோ கொச்சிட்டா போதுங்க. ஆஃப் பண்ணிடலாங்களா? ஓகே, ரசம் ஃபினிஷ்டு. ரசம் ஃபினிஷ்டுங்களா? ரசம் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு தவா நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். கைஸ் எதை நினச்சிக்காதீங்க பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாமா? ஏன்னா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் தான் இருந்தால் பற்ற வச்சிட்டாங்க. இதை கோல்டு வினருங்க.
மேடம் இதுவும் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது, என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஓகே சரி இன்னும் கொஞ்சம் என்ன குடும்பமி அன்றைக்கி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சக்தி தான் கட் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி அந்த புள்ளைய கொஞ்சம் கட் பண்ணேன்னா இந்த மாதிரி வெட்டு வச்சுக்கிது பாருங்க. ஜீவனால அதை வெட்டி வச்சுக்கிது. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க இங்கே பாருங்க நம்ம கைஸ் பாருங்க என்ன இருக்குது பாருங்க போடுறேன் பாருங்க கைஸ் போட்டாங்க. இது ஸ்லோ பாருங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்க கைஸ் சாப்பாடு வச்சுருந்தது. சாப்பாடு பாருங்க கலக்கி விடுங்க அப்போ லைட்டாக. வடிக்கிறதானாலும் வடிக்கலாம். நான் வடிக்குவேன், நம்மளை விட்டு சிம்மில் விட்டுடுவாங்க, அது வெந்துடும். அது கொஞ்சம் தண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே வச்சிடுவேன். பாருங்க இது ரசம் ஆயிடுச்சுங்களா, தூக்கி இப்படி வச்சிடலாம். பாருங்க கைஸ் அந்த பக்கம் வச்சுட்டுக்கிறாங்க. இது ரசம் இங்கே வச்சுட்டேங்க. இந்த மாதிரி ஒன்று ஒரு வேண்டுகொள்ளுங்க மக்களே, இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கும் போது குக்கர் ஆகட்டும், இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா ஆகட்டும், தோசை தவா ஆகட்டும், இப்படி ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு செய்யாதீங்க. ஏன்னா இப்போ ஏதாவது எடுக்கிறதுக்கு இப்படி போகிறோன்னு வச்சுக்கோ, நம்ம சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று மாட்டின்னு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தான் தொந்தரவு வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி சைடில் வச்சுக்கோங்க மக்களே. சைடில் வச்சுக்கினா ஒரு தொந்தரவும் இல்லை, தைரியமாக எதுனா எடுக்கலாம். இப்படி வச்சுக்கினா நம்மளுக்கு சேஃப். ஏன்னா காலைல சுடு தண்ணி ஆகட்டும், கொழும்பாகட்டும், குக்கர்லேருந்து இந்த மாதிரி கிழங்கு ஆகட்டும், ஏதோ ஃபிஷ் ஃப்ரையோ ஏதோ ஒன்று ஃப்ரை பண்ணினே இருக்கும் டெய்லி. அதனால நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கினா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இது ஒரு சேஃப் உங்களுக்கு. இது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. தயவுசெய்து யாரும் ஸ்டிக்கை இப்படி வைக்காதீங்க. இப்படி வைக்காது எந்த பிள்ளை. ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்கெல்லாம் குக்கிங் பண்ண நியூ மேரேஜ் பிள்ளைங்க, அவங்களுக்கு குக்கிங்கை பற்றி ஏதோ தெரியுறது இல்லைங்க மக்களே. அவங்க எப்படியோ செய்ய சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்குன்னு இப்படியோ வச்சுன்னு அப்படி வச்சுன்னு தள்ளாடி தடுமாறி செய்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, அதனால நம்மளுக்கு தெரியுது, அது குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால பிள்ளைங்களே, சின்ன பிள்ளைங்களே, வாலிப பிள்ளைங்களே பார்த்துக்கோங்க மக்களே, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்களே, அப்புறமேல்ட்டு நியூ மேரேஜை பார்த்துக்கோங்க. செய்யும் போது பார்த்து நிதானமாக கவனமாக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணி செய்யுங்க. பாருங்க பாருங்க ஃப்ரை ஆகிடுது. இது ஃப்ரை ஆகிறதுக்காக சாப்பாடு பாருங்க. நாங்கள் கையில் இப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு சின்ன பிள்ளைங்களே, குக்கிங் பண்ணுற மக்களே, நீங்களே அப்படி கையில் ஓப்பன் பண்ணுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாவுக்கு இருந்தாலும் டக்குன்னு இப்படி எடுக்கிறோம், ஆவி அடிச்சுவிடும் கையில். இங்கே அடுக்கரில் பாருங்கள் இங்கே சூடு வச்சுருந்துடும் பாருங்கள், தெரியுதா? அதனால எப்போவுமே இப்படி கூட வைக்காதீங்க, நல்லா இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு இப்படி. ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க செய்கிற என் தங்கச்சி பிள்ளைங்க இருக்குது, ஜெனி, லியான்னு, பெட்ரிஷான்னு, அவங்கள செய்கிறாங்க. அதனால பாருங்க சாப்பாடு பாருங்க வெந்துன்னு வருது. கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் வெந்தன்னு பார்க்கல, தண்ணி இருந்தால் வடிக்கலாம். இல்லை கரெக்டாக ஆயிடுச்சுன்னா பாருங்க 1.5 கிளாஸ் அரிசி போட்டால் இவ்வளோ சாப்பாடு வருதுங்க, இவ்வளோ ஆகுதுங்க. இது என்ன ரைஸுன்னா கீர்த்தி ரைஸ். இது பச்சை அரிசி பாருங்க. இது வெந்தன்னு இருக்குது, தெரியுதுங்களா? ரசம் ஆயிடுச்சுங்க மக்களே. பார்த்துக்கோங்க பாருங்க, கம ரசம். இப்போ ஒரு கிளாஸ் ஊற்றி குடிச்சிடலாமா போல இருக்குது. கலக்கி விடுங்க ஆண்டி கொஞ்சம். சூப்பர் பாருங்க மக்களே. இப்போ ஏன் அப்படியே நம்ம தக்காளி புளி விட்டோன்னு சொல்லுங்க, இது வெந்து இதுலக்கு வந்து சாறு இன்னும் எருங்கும் இதில். இப்போ நம்ம விட்டுறோம் இல்லையா, நைட்டு வரலாம் இருக்கும். அதனுடைய ஸ்ட்ரென்த்து புளி, தக்காளி, மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்துடைய காரமும் இதில் எருங்குங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் ரசம். நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாக்கா அது தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதெல்லாம் நீங்கள் எடுக்காதீங்க. நான் இப்போ எப்படி கரைச்சி ஊற்றுனேன், குடிச்சா ஊற்றுவேன், இல்லைன்னா உங்கள் இஷ்டம் இல்லைங்க மக்களே. மக்கள் மனசு. ஏன்னா நான் செய்கிற தான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன்.
ஒரு ஆவி வேக போட்டு, ஏன்னா பச்சை வாசனை இருக்கும் புளியிலையும் தக்காளியிலையும், அதனால் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கோசம் அது வேக வைக்கணும். பார் மக்களே, முக்கால் வெந்து இருக்குது. ஒரு நேரம் ஆகுதுக்கும். ஆனால் இது கொஞ்சம் லேட் தான் மக்களே, இது கொஞ்சம் லேட் தான் ஆகுது. எரிஞ்சுக்குது மக்களே. இது ஆஃப் ஆயிடுச்சு. ரசத்து தான் ஆஃப் ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பாடு இன்னும் ஆயிடுச்சு. சாப்பாடு பார்க்கலாம். ஆண்டி வெந்துக்குதா? கொஞ்சம் தண்ணிக்குதுங்க, வடிச்சிடுறேன். இப்படி போட்டுக்கோங்க. போட்டுங்க, இப்படி எடுத்துக்கோங்க. என்ன ஒரு பாத்திரம் வச்சு பாருங்க கைஸ், தண்ணி வருது பாருங்க. கூட வராங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துக்குது இதில். பாருங்க கைஸ், போதாங்களா? பாருங்க வருது, தண்ணி வருது பாருங்க. வருதா? வருதுங்க பாரு. எவ்வளோ தண்ணி காட்டு. தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி வருது. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டா வரவங்க அதெல்லாம் நம்ம குடிக்க முடியாதுங்க. இப்போத்துக்கு ஸ்டார்ச் அது. ரைஸ் சாப்பிட்றது பெரிய விஷயம் தான். பாருங்க கொஞ்சம் தண்ணி இப்படி பாருங்க லீக் ஆகுதா, அப்போ கொஞ்சம் சாப்பாடு இப்படி உலுக்கிக்குன்னு ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அவ்வளோ சீக்கிரம் இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். பெரிய பெரிய தோசைக்காரங்க இருக்குதுங்க. எப்படி தெரியுங்களா, இந்த ஸ்மால் பாய் நம்ம சொல்கிற பேச்சு கேட்குவார். இவர் பெரியவர் இருக்கிறாரு, இவர் நம்ம கேட்கணும், கீழ்ப்படியணும். ஏன்னா இவர் போக்கில் போவார், இவர் நம்ம போக்கில் வருவார். இவர் அதான் இதை ரொம்ப யூஸ் பண்ணுவேன் நான். நேற்று கூட ஃபிஷ்ஷுக்கு பாருங்கள் இதை தான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி 3 இருக்குது. இதாங்க அது ஒன்று நான். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்படி சின்னதாக இருக்கிறதுனால நடுவில் சைடில் சென்டர்லலாம் நம்ம எடுக்கும் போது அவ்வளோ க்ளீனாக வரும். இந்த சின்ன சோட்டா பாபி, இவர் சோட்டா ரொம்ப நல்லவர். இவர் என் பேத்திக்குன்னு கொஞ்ச நாள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்க இங்கே தான் இருக்குவாங்க, என் கூட தான் இருக்குவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க கூட சேனலில் வந்தால் வருவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப்பிங் நேச்சருங்க. அபிகள் ரொம்ப ஹெல்ப்பிங் நேச்சருங்க. எப்படின்னு சொன்னாக்கா, நிஜமா வெங்காயம் கட் பண்ணிட்டு தெரியாத நான் குழந்தை, அது 8 வயசுக்கு வர 7 முடிஞ்சு 8 செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி தரட்டா லிசம்மா, கொஞ்சம் மாவு பேசி தரட்டா லிசம்மா, கொஞ்சம் உப்பு போட்டா லிசம்மா, கொஞ்சம் தோசை மாவு கலக்கிட்டாலே லிசம்மான்னு கேட்குவா. வானா மகம் மேலே ஊற்றி நான் பஜ்ஜி போட்டேன், அது கடாயில்லைன்னு வரவா எடை கொச்சி வச்சோ. ஐயோ வனசாமி, நிஜமாவே செய்யணும் ஒன்று கொடுக்குறேன். ஏன்னாங்க நீங்கள் ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டீங்களேன்னு. எங்கள் மம்மி அவங்க பாரு மக்களே, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, ப்ரௌனாக நல்லாயிருக்கும் பாருங்க. பாரு மக்களே, இது மேலே தட்டு வச்சுடுறோம். ஓகேவா? கழுவி க்ளீனாக வச்சுட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே அது செய்து வேலை இல்லை, அதெல்லாம் க்ளீனாக வச்சுட்டா கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. அப்படி ஒதுக்கிக்கோங்க. எப்படின்னா எண்ணெய் எல்லாம் வந்துட்டு வருதா? சின்ன பிள்ளைங்களே, கல்யாணம் ஆகி புதுசாக சமையல் செய்கிற பிள்ளைங்களே, நிஜமாக செய்கிற குக்கிங்கை பாருங்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான குக்கிங் இது. பாருங்கள், இப்படி எண்ணெய் வந்துடுச்சா அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போது பாருங்க எண்ணெய் தெரியுதா? தெரியுதா? மசாலா எண்ணெய்லாம் இருக்குது. ஆயிடுச்சுங்க பாருங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டுங்களா? இங்கே பாருங்க கைஸ், சாப்பிட்டாங்க. டேஸ்ட் ஆண்டி ரொம்ப நல்லா உப்பெல்லாம் கரெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்குது மக்களே. சாப்பிட்றீங்களா ஒன்று? ரொம்ப நல்லா இருக்குது, உப்பெல்லாம் கரெக்டாகுது. என் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஃப்ரைடு கேட்குவான், ஏன்னா மம்மி பொடி மிக்சர் பண்ணி வச்சுட்டுக்கிற நீ அப்படின்னு கேட்குவா. அதை ஃபுல்லாக பண்ணிடுச்சு, என்ன பண்ணுறதுங்க. அன்றைக்கி சக்தி கட் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி இந்த புல்லை கட் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சின்னதாகிறதுனால மசாலா நல்லா பிடிச்சிக்குது.
இதெல்லாம் செய்ய தேவன் தந்த பலன் கிருபை. கர்த்தர் உங்களாக எதை குறித்தும் கவலைப்படாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதை குறித்தும் பயப்படாதீங்க. தைரியமாக செய்யுங்க. யூடியூப்பில் செய்கிறீங்களா நல்லதாக செய்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப 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 உங்களை புகழணும். ஏன்னா வயசான அம்மா கூட வந்து அவ்வளோ விதவிதமாக செய்கிறீங்க. அது எனக்கு பார்த்துட்டு நான் ரொம்ப பார்க்குறேன். நான் அந்த மாதிரி குக்கிங்கில் பிரதர்ஸுங்கெல்லாம் வராங்க, அம்மாங்க வராங்க, சின்ன பிள்ளைங்க வந்து செய்வீங்க. சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் எதோ செய்ய ஆசைப்பட்டு யூடியூப்பில் வந்துடுறாங்க. செய்யுங்க, பார்த்து செய்யுங்க, நிதானமாக செய். பாருங்கள், போட்டுக்கிறோம். ஃப்ரை ஆகிடுது. இப்போ இது முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சொல்லிடுறேன், கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன்னாக்கா இந்த அம்மா நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் நேசிக்கிறார் 10 வாட்டி இன்னும் 1000 முறை சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். யூடியூப் சேனலில் இருக்கிற இந்த உலக மக்களெல்லாம் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, என்னை பற்றி யாருக்கும் தெரியல மகளே போய் சொல்லு. நான் எனக்கு சொல்கிறதுக்கு வேறு வழியே தெரியல மக்களே. நான் எப்படி போய் கரு தட்டியாக சொல்ல முடியும். வயசாகிட்டு இருக்கோ. என்னால் பிஎஸ்என்எல் ஸ்டாஃப் நான் ரிட்டையர்டு. என்னால் போய் வீடியோவாக சொல்ல முடியல. எனக்கு கொடுத்த பெல்ட்டோட யோசித்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆண்டவரே உனக்காக நான் ஏதோ செய்யலை ராஜா, என்ன செய்யணும்னு எனக்கு நீங்கள் ஆலோசனை தாங்க. ஏன்னா ஒரு ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, கண்மலையாகி கிறிஸ்து, நம்மளுக்கு அறிவையும் ஞானத்தையும் பலனையும் சுகத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குற தேவன் அவர் தான். காலையில் எழுந்துச்சு அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. அவர் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ணிவிடுவார். இந்த ப்ரேயர் முடிச்சு நீங்கள் வெளியே வாங்க, எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க. இப்போ நான் காலையில் எழுந்திரிக்குவேன். டைம் சொன்னால் பிசாசு போக வந்துடும். ஒரு டைமை கூட திருடிடுவோம். அவன் பலவீனம் பண்ணி போட்டுடுவோம் பெட்டில். நேற்று கூட கொஞ்சம் வீடியோ இதாச்சு. ரொம்ப பலவீன கால் வலிங்க, நிற்க ஆகலை. அப்படியே தட்டி தடுமாறி சேர்ந்துட்டேன் நான். அதனால் கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார் மக்களே. என்ன இந்த அம்மாங்க இயேசுவை பற்றியே சொல்லின்னுக்கிறாங்க. நிற்காது பாருங்க, ஃபாஸ்ட்டாக வச்சா ரொம்ப நெடி வருதுங்க. இதெல்லாம் ஸ்லோவில் வச்சு செய்ய வேண்டியது. இப்போ ஆயிடுச்சு, முடிச்சுடுறேங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் சன்னதியும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் மகள்களையும் உங்கள் மகன்களையும் உங்கள் பேர குழந்தைங்களையும் இந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். வாக்கு மாறாதவர். உனக்கு செய்வேன்னு சொன்னால் செய்வார். வாக்கு மாறாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லி நாங்கள் முடிக்கிறோம். வாங்க போகலாம். கேளுங்க, செகண்ட் ரவுண்ட் போட்டு இது ஃப்ரை முக்கா ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்சிடும். ரைஸ் சுட சுட எடுத்துடுறேன் கையில். பாருங்கள், ரைஸ் ஆயிடுச்சு. இது பண்ணி விட்டுக்கோங்க. சாப்பாடு ஆனந்தம் கொஞ்சம் அப்படி கிளறிட்டு, எப்பவுமே சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக மூடி போடாதீங்க. குமிங்கி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் விடுங்க. அந்த ஆவியெல்லாம் வெளியே போகும். அப்போ சாப்பாடு கொஞ்சம் குழக்குள்ளா கூட பயிராக தெரியும் உங்களுக்கு. அதனால அப்படி வச்சுக்கோங்க. இது ஆயிடுச்சு. சில எங்கள் பேத்தி செல்வா, ஐயோ மம்மி ரசமா பண்ணிட்டு நீ ரசம் பண்ணாலே எனக்கு விஷமாக தெரியுது. தியாபிகள் சொல்வாங்க, என் பேரை கூட ரசம் சாப்பிடல, அவருக்கு ரசம்னாலே என்ன தெரியல கேள்வின்ட்டு. அவருக்கு ரசமே இந்த தொசானி கூட இவங்க தியாபிகள் சாப்பிட மாட்டாங்க. ஐயோ நிஜமா எங்கள் மம்மி ரசம் பண்ணால் விஷம், மம்மி நல்லா பண்ணிட்டு செல்லும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஐயோ வேண்டாம் நிஜமா எனக்கு ரசம், எனக்கு தாலி சிக்கன் கபாப் கொடுத்துருங்க. சிக்கன் கபாப்னா பஞ்ச பிராணங்க அவளுக்கு. காட் பிளஸ் யூ மக்களே. சொல்லுங்க. ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு, ரசம் ஆயிடுச்சு, கருணைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப போட்டால் யாரும் சாப்பிடுங்க. என் மகனை நான் அதை தங்கச்சிக்கு தொண்டையில் அலர்ஜி இருந்து பப்பாய் எல்லாம் எடுத்து வச்சுடுறோம். எல்லாம் ஆயிடுச்சு. சந்திக்கலாமா? காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ ஆல் யூடியூபர்ஸ் அண்ட் அதர்ஸ், பேபிஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாருக்கும் காட் பிளஸ் யூ. ஆமென்.